டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? ட்ரெயின் படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் மிஷ்கின் யாரை வச்சு படம் பண்ண போறாருன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ தன்னுடைய அடுத்த படத்திற்கான கதையைத்தான் மிஷ்கின் எழுதி கொண்டிருக்கிறார். அதை எழுதி முடித்ததுக்கு பின்னால் தான் அந்த படத்தில் யாரை கதாநாயகனாக நடிக்க வைக்க போகிறார் அப்படின்னு தெரிய வரும். ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் தனுஷ் கலந்துக்க போகிறதா வரும் தகவல் உண்மையான டி நகர்லேருந்து சிவா கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிலே தனுஷ் கலந்து கொள்ள இருக்கிறார் அப்படின்னு வெளியாகின்ற செய்திகள் நம்பத்தகுந்த செய்திகள் இல்லை. அபிஷன்ஜீவின் அடுத்து படம் நடிக்க போகிறாரா இல்லை படம் டைரக்ட் பண்ண போகிறாரான்னு கடலூர்லேருந்து பிரேம் கேட்டிருக்காங்க. அபிஷன்ஜீவன் அடுத்து நடிக்கணும் இல்லைன்னா இயக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று தான் செய்யணுமா என்ன? அவரே நடித்து இயக்கக்கூடாதா? பிந்து மாதவி தமிழ் ஏதாவது படம் பண்ணுறாங்களான்னு நுங்கம்பாக்கத்துலேருந்து சிவனேசன் கேட்டிருக்காங்க. இப்போ பிந்து மாதவியினுடைய கையில் இருக்கிற படம்னா அது பகைவனுக்கு அருள்வாய் அப்படின்ற படம் தான். அந்த படத்தினுடைய கதாநாயகன் சசிகுமார். கவின் நடிப்பில் கடைசியாக வெளியான 3 படமுமே சரியாக போகலை. இதனால் அவருடைய சம்பளம் குறைக்கப்படுமான்னு பரத் வெண்ணந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போல்லாம் எந்த நடிகர்கள் தங்களுடைய படங்கள் சரியாக போகலைன்னா சம்பளத்தை குறைச்சிக்கிறாங்க. டூரிங் டாக்கீஸ் சேனல் ஓப்பன் பண்ணும்போது இந்த சேனலுக்கு வேறு ஏதாவது டைட்டில் யோசிச்சு வச்சுருந்தீங்களான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. நான் முதலாக யூடியூப் சேனலை ஆரம்பித்த போது டென்ட்டு கொட்டாய் அப்படின்னு தான் அந்த சேனலுக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ வேறு சிலர் ஏற்கனவே டென்ட்டு கொட்டாய் அப்படின்ற பேரில் யூடியூப் சேனலை நடத்தி கொண்டிருந்ததுனால மாற்று பெயரில் தேட வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது. அப்போ 2 பெயரில் யோசித்தேன். ஒன்று சித்ரா சேனல், இன்னொன்று டூரிங் டாக்கீஸ். இந்த 2 பெயர்களில் டூரிங் டாக்கீஸ் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால தான் இப்போ டூரிங் டாக்கீஸில் நீங்கள் நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருக்கீங்க. பராசக்தி படத்தோட ஓடிடி இன்னும் சேல் ஆகலைன்னு சொன்னீங்க. அந்த படத்தில் அரசியல் இருக்குன்னு ஓடிடி சேல் ஆகலையா இல்லை அந்த படத்தை சுற்றி அரசியல் இருக்குன்னு ஓடிடி சேல் ஆகலையான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. பராசக்தி படத்தினுடைய ஓடிடி உரிமைகள் விற்கப்படாததுக்கு அந்த படத்தை சுற்றி நடக்கிற அரசியல் காரணம் இல்லை, அந்த படத்திலே இருக்கின்ற அரசியல் தான் காரணம். ஏவிஎம் சரவணன் மறைவுக்கு வராத விஜய் டி சிவா வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு ராம் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏவிஎம் சரவணனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு ஏன் விஜய் போல அப்படின்னு பல ரசிகர்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரவணனுக்கும் விஜய்க்கும் இடையே மிகப்பெரிய பழக்கம் இல்லை. ஏவிஎம் நிறுவனம் ஒரு படத்தை விஜய் வச்சு தயாரிச்சிருந்தாலும் அந்த படத்தை தயாரித்தது சரவணனுடைய தம்பியான பாலசுப்ரமணியம். சரவணனுடைய தயாரிப்பில் ஒரு சில படங்களில் நடித்திருந்தாரோ அல்லது அவரோடு நெருக்கமான நட்பு இருந்தாரோ நிச்சயமாக விஜய் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த சென்றிருப்பார். இதெல்லாம் இல்லாதனால தான் அவர் போகலை. டூட் படத்தில் எல்லா பாடலுமே செம்ம ஹிட். இதனால் சாய் அபியங்கர் அவரோட சேலரியை உயர்த்த வாய்ப்பு இருக்கான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சாய் அபியங்கர் தன்னுடைய சம்பளத்தை உயர்த்தலைன்னா கூட நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க போல தெரியுது. தமிழ் சினிமாவில் இப்போ யாரெல்லாம் 100 கோடி சம்பளம் வாங்குறாங்கன்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் 100 கோடி ரூபாயும் அதற்கு மேலும் சம்பளம் வாங்குகின்ற நடிகர்கள்னா மொத்தம் 4 பேர் தான். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அடுத்தது கமல்ஹாசன், அடுத்தது விஜய், அடுத்தது அஜித். மன்சூர் அலிகான் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும் பயந்திருந்த காரணம் என்னன்னு ஹரிஷ் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. மன்சூர் அலிகானுக்கு ஒரு நடிகராக பெயர் வாங்கி தந்த படம்னா அது கேப்டன் பிரபாகரன் திரைப்படம். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் கதாநாயகனும் விஜயகாந்த் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். அதன் காரணமாகத்தான் விஜயகாந்த் மீது மரியாதையும் கொஞ்சம் பயமும் மன்சூர் அலிகானுக்கு இருந்தது. லப்பர் பந்து டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்து தனுஷ் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன படம் பண்ணலாமே, அவர் பண்ணுவாரான்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல யோசனை, ஆனால் அதை தமிழரசன் பச்சமுத்து ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு தெரியலையே. நடிகர் விஜயோட படம் ஏதாவது ஷூட்டிங் எடிட்டிங்னு எல்லாமே முடிஞ்சு ரிலீஸ் மட்டும் ஆகாமல் இருக்கான்னு கிஷோர் மரப்பாலம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஷூட்டிங் எடிட்டிங் எல்லாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகாத விஜய் படம் ஒன்று இருக்குது. அந்த படத்தினுடைய பெயர் ஜனநாயகன். நடிகர் சங்கமே சேர்ந்து ஒரு ஓடிடி நிறுவனம் தொடங்கலாமே, தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஓடிடி நிறுவனத்தை தொடங்குவது என்பது மிக எளிதான காரியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. ஓடிடி நிறுவனத்தை பொறுத்தவரையிலே அதை ஆரம்பிக்கிறத விட தொடர்ந்து நடத்துறதுக்கு அது மிகப்பெரிய கஷ்டமான வேலை. அதையெல்லாம் நடிகர் சங்கம் ஏற்றுக்கொண்டு செயல்பட முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. சின்னி ஜெயந்த் இப்போ எப்படி இருக்காரு, அவரை சாட்விட் சித்ராவில் எதிர்பார்க்கலாமான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சின்னி ஜெயந்த் நன்றாக இருக்கிறார். தன்னை தேடி வருகின்ற வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கும் நடித்து கொண்டிருக்கிறார். கொட்டுக்காளி படத்தோட டைரக்டர் PS வினோத்தோட சூரி இன்னொரு படம் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. கொட்டுக்காளி திரைப்படம் சூரிக்கும் ரொம்ப பிடித்த படம். அதனால் அந்த படத்தினுடைய இயக்குனரோடு சேர்ந்து சூரி இன்னொரு படத்தில் பணியாற்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அது நடக்க வாய்ப்பு இல்லை. கமல்ஹாசன் எழுதி டைரக்ட் பண்ண இருந்த மர்மயோகி படம் எதனால் ட்ராப் ஆச்சுன்னு கார்த்திக் ஸ்ரீரங்கத்திலேருந்து கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் எழுதி இயக்கி நடிப்பதாக இருந்த மர்மயோகி தயாரிக்க இருந்தது பிரமிட் சாய்மரா நிறுவனம்.
அந்த நிறுவனம் ஒரு காலகட்டத்திலே மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கி கொண்டதுனால தான் மர்மயோகி படத்தினுடைய படப்பிடிப்பை கமல்ஹாசனால் தொடர முடியாமல் போயிற்று. சாவித்ரி தன்னோட 46 வயதிலேயே இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் உண்மையா? அப்படி உண்மையாக இருந்தால் எப்படி அவ்வளோ சின்ன வயசில் அவங்க இறந்தாங்கன்னு சிவகுமார் கும்பகோணத்துலேருந்து கேட்டிருக்காங்க. சாவித்ரி மிக இளமையான வயதிலேயே மரணத்தை தழுவினார் என்றால் அதுக்கு 2 முக்கியமான காரணங்கள். ஒன்று, அவருக்கு ஏற்பட்டிருந்த மன அழுத்தம். 2வது, அந்த மன அழுத்தம் காரணமாக அவருக்கு ஏற்பட்டிருந்த சில பழக்கங்கள். அமிதாப் பச்சன் வேட்டையன் படத்தில் சேலரி வாங்காமல் நடித்தாருன்னு வர தகவல் உண்மையான அருண் தேனியிலேருந்து கேட்டிருக்காங்க. வேட்டையன் படத்திலே சம்பளம் வாங்காமல் அமிதாப் பச்சன் நடித்தார் என்ற செய்தியிலே 1% கூட உண்மை இல்லை. ஃபீமேல் டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிளில் நீங்கள் ஏன் சுதா கொங்காரா மேமை கூப்பிடலன்னு டி சிவா சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. பெண் இயக்குநர்களுக்கான ரவுண்ட் டேபிளில் சுதா கொங்காராவையும் புஷ்கர் காயத்ரியும் அழைக்காமல் நான் இருப்பேனா? 2 பேருக்குமே அழைப்பு விடுத்தேன். சுதா கொங்காராவை பொறுத்த வரைக்கும் பராசக்தி படத்துடைய இறுதிக்கட்ட பணியில் அவங்க இருக்காங்க. புஷ்கர் காயத்ரி அந்த ரவுண்ட் டேபிள் நடைபெற்ற போது சென்னையிலேயே இல்லை. அதன் காரணமாக தான் அவர்கள் இருவரும் அந்த ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சியிலே பங்கேற்கவில்லை. லியோ கூலி படங்களுக்கு மிக்சட் ரிவ்யூ வந்திருந்தாலும் அந்த படம் எல்லாமே கமர்ஷியலாக பெரிய ஹிட். இருந்தாலும் மீடியாவுக்கு ஏன் லோகேஷ் மேலே இவ்வளோ வன்மம்னு மத்திஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. மீடியாக்களை பொறுத்தவரையிலே ஒரு படத்துடைய வசூலை வச்சு எல்லா மீடியாக்களும் படங்களை பார்க்கறதில்ல, படத்தை எப்படி அந்த இயக்குனர் எடுத்திருக்கிறார், அந்த படம் மக்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது, ரசிக்கத்தக்கதாக இருக்கிறதா, இதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் ஒரு படத்தை அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. இதே லோகேஷ் கனகராஜ் மாநகரத்தையும் கைதியும் கொடுத்த போது அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டு இந்த மீடியாக்கள் கொண்டாடலையா? அடுத்து இன்று ஒரு தகவல். ஜெயகாந்தன் எழுதிய அற்புதமான ஒரு குறுநாவல் தான் யாருக்காக அழுதான். அந்த குறுநாவலை படித்த சந்திரபாபு, இந்த நாவலை எனக்காகத்தான் நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்று ஜெயகாந்தனிடம் சொன்னபோது ஜெயகாந்தன் அதை மறுக்கலை. அந்த கதாபாத்திரத்தில் சந்திரபாபு நடித்தா நன்றாக இருக்கும் என்பதுதான் ஜெயகாந்தனுடைய எண்ணமாகவும் அப்போது இருந்தது. அதுக்கு பின்னால் அந்த கதையை பற்றி ஜெயகாந்தனும் சந்திரபாபுவும் பேசத் தொடங்கினார்கள். அப்போ சந்திரபாபு பல யோசனைகளை அள்ளி வீசினார். அந்த யோசனைகள் எதுவுமே ஜெயகாந்தனுக்கு ஏற்புடையதாக இல்லை. அப்படின்றதுனால இந்த கதையை எந்த காரணம் கொண்டும் சந்திரபாபுக்கு மட்டும் கொடுத்து விடக்கூடாது என்று அப்போதே முடிவு செய்தார் ஜெயகாந்தன். அதற்கு பின்னால் ஒரு காலகட்டத்தில் அந்த கதையிலே நடிகர்களும் சிவா கணேசன் நடிப்பதாக இருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்களால் அது நடக்கலை. அப்போ மீண்டும் ஜெயகாந்தனை சந்தித்த சந்திரபாபு, இந்த கதையினுடைய உரிமையை எனக்கு கொடுங்கள், நான் படமாக எடுக்கிறேன் என்றார். ஆனால் அந்த உரிமைகளை சந்திரபாபுக்கு தர பிடிவாதமாக மறுத்துவிட்டார் ஜெயகாந்தன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.